இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ராகியில் செஞ்ச பணியாரம். இதில் காய்கறிகளும் நிறைய சேர்த்துருக்கோம். குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு 2 கரண்டி ராகி மாவு, 2 கரண்டி ரவை, இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவின கேரட் கலந்து விட்டு கொடுங்க. இது கூடவே ஒரு அரை கப்பு துருவின வெள்ளரி பிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொடுங்க. இது கூட ஒரு கரண்டி புளிச்ச இட்லி மாவு, நல்லா புளிச்ச மாவாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சோடா நான் சேர்க்கலை, வேணும்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி வேண்டி இருக்கும். நான் அந்த கப்பையே மாவு எடுத்த கப்லேயே கழுவி விட்டுருக்கேன். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ அது 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 15 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சேர்த்துருக்கேன். மாவு நம்மளுக்கு ரெடி. குழிப்பணி அரைக்கல்ல ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடான உடனே அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வெந்திருக்கும். திருப்பி போட்டு கொடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். இந்த பணியாரத்துக்கு காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நல்லா 2 பக்கம் ஒரு முறுப்பாக ஆனோன்னு எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.